நம்ம இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்டில் மெய்யெண்கள் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அல்-வாரிஷ்மிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக கணக்கீட்டில் மக்களுக்கு எது தேவையாக உள்ளது என கருதும் போது அதை நான் எப்பொழுதும் ஒரு எண்ணாகவே கண்டறிந்தேன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்-வாரிஷ்மி. மேக்ஸ் புக்கு வச்சே பாருங்கள். சில ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அல்-வாரிஷ்மியோட காலம் கிபி 780 to 850. இவர் பாரசீக கணித மேதை. அடுத்து இவங்க தான் கணிதத்தில் குறிப்பிடும்படியாக முருடுகள் என்னும் சிறப்புமிக்க கருத்தினை அடையாளம் கண்டார். யார் அப்படின்னா முருடுகள்ங்கிறதுக்கு அல்-வாரிஷ்மிங்கிறவங்க தான் முருடுகள் என்ற சிறப்புமிக்க கருத்தினை அடையாளம் கண்டார். அதுக்கு இவர் விகிதமுறா எண்களை காது கேளாமை என்ற பொருளில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விகிதமுறா எண்கள் லத்தீன் மொழியில் சர்டஸ்ன்னு சொல்கிறாங்க. இது லத்தீன் மொழியில் சர்டஸ் என மொழிபெயர்க்கப்பட்டது. அடுத்து பாருங்க, கணிதத்தில் ஒரு மூலத்தை விகிதமுறு எண்ணாக எழுத இயலவில்லை எனில் அது முருடு அல்லது முருட்டன் அல்லது விகிதமுறா மூலம் எனப்படும். புக்கை வச்சு சில ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சில சமயம் ஏதாவது கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாங்கன்னா நம்மளால் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே நம்ம 8th விகிதமுறு எண்கள்னால் என்னன்னு பார்த்துருப்போம். அதை எதுக்கும் ஒருக்கா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்தா தான் அடுத்தடுத்து போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இயல் எண்கள்னால் நமக்கு என்னன்னு தெரியும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். 1, 2, 3 போய்கிட்டே இருக்கும். முழு எண்கள்னால் தெரியும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2 போய்கிட்டே இருக்கும். முழுக்கள் அப்படின்னா மைனஸ் சிம்பிள்லேயும் வரும் நம்பரு. 0க்கு அங்கிட்டு 1, 2 ப்ளஸில் போகும் வலது சைடு. இடது சைடு -1, -2, -3 போய்கிட்டே இருக்கும். இந்த இதில் இந்த -1 தான் -2 விட பெருசு. -3 -2 விட சிறுசு. பெரிய நம்பருனா -3 விட பெருசுனா -2 தான் பெருசு. அதாவது -3ஓட -1 பெருசு தான். இப்போ இந்த 2 நம்பரை கம்பேர் பண்ணால் -3 பெருசா -2 பெருசானா -2 தான் பெருசு. மைனஸில் நம்பர் இருக்கும்போது சின்ன நம்பர் தான் பெரிய நம்பராக இருக்கும். இப்போ -10 -1னா இதில் எது பெருசுனா நமக்கு -1 தான் பெருசு. இதுவும் ஏற்கனவே படிச்சிருப்போம். அடுத்து பாருங்க, விகிதமுறு எண் என்பது இரு முழுக்களின் பின்ன வடிவத்தின் ஈவு ஆகும். அதாவது விகிதமுறு எண்ணுனா பின்னமாகவும் எழுதலாம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அடுத்து விகிதமுறு எண்களின் அடர்த்தி பண்புன்னு கொடுத்துருப்பாங்க புக்கில். அதை லைட்டாக பார்த்துக்கோங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சராசரி கண்டுபிடிக்கிறதான். அடுத்து எடுத்துக்காட்டு 2.1 பாருங்கள். 1/2 மற்றும் 2/3 இவற்றிற்கிடையே எவையேனும் இரு விகிதமுறு எண்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம 8th படிச்சிருப்போம். ஏதாவது ஒரு 2 விகிதமுறு எண் எடுத்தால் அதுக்கு இடையில நிறைய விகிதமுறு எண் கண்டுபிடிக்கலாம். திரும்ப அந்த இதுக்குள்ளே 2 விகிதமுறு எண் எடுத்தால் அதுக்குள்ளேயும் நிறைய விகிதமுறு எண் கண்டுபிடிச்சிக்கிட்டே போகலான்னு படிச்சிருக்கோம். இப்போது இங்கே கொடுத்துருக்கிறது 1/2, 2/3. இதுக்கு 2க்கும் விகிதமுறு எண் ஏதாவது 2 விகிதமுறு எண் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நிறைய மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு சராசரி கண்டுபிடிச்சி பார்க்குற மெத்தட் பார்ப்போம். சராசரிக்கு ஃபார்முலா தெரியும். கொடுத்துருக்க 2 எண்ணை கூட்டி அதை 2ஆல் வகுத்தா சராசரி கிடைக்கணும். இப்போ 1/2 ப்ராக்கெட்டுக்குள்ளே 1/2 + 2/3 இதை எழுதிக்கிடுவோம். பின்னமாக இருக்குது. கீழே 1 போல் இருந்தால் அப்படியே கூட்டிடலாம். வேறு நம்பராக இருந்தால் மீச்சமாக எடுக்கணும். 2க்கும் 3க்கும் மீச்சமாக எடுத்தால் நமக்கு 6ன்னு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 1/2ன்னு இருக்குது. இந்த 2 6ஆம் எத்தனை 3ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 3ஆல் பெருக்கும். அப்போ 3 + 2/3. இந்த 3 6ஆம் எத்தனை 2ஆல் பெருக்கும். அப்போ மேலே 2ஆல் பெருக்கும். 2 4. அதனால தான் 1/2 ப்ராக்கெட்டுக்குள்ளே 3 + 4 / 6ன்னு போட்டுருக்கோம். இப்போ 1/2 அப்படியே போட்டுருவோம். இன்ட்டு ப்ராக்கெட்னா பெருக்கல்னு அர்த்தம். 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7/6. இப்போ இதை பெருக்கணும்னா 7/12ன்னு கிடைக்கும். அதாவது இது 1/2க்கும் 2/3க்கும் இடையில இருக்கிற ஒரு விகிதமுறு எண். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா 2 விகிதமுறு எண் கேட்டிருக்காங்க.
இந்த 7/12 வச்சுட்டு அடுத்து இந்த 1/2 இந்த 2க்கு இடையில இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால 1/2 இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 7/12 இதுக்கும் சராசரி கண்டுபிடிக்கும் போது 1/2 வெளியில் போடுவோம். ப்ராக்கெட்டுக்குள்ளே 1/2 ப்ளஸ் 7/12. ஏன் இந்த 1/2 போடுறோம்னா சராசரிக்கு ஃபார்முலா 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அடுத்து பாருங்கள் 1 2 இருக்குது, இன்னொன்று வந்து 12ன்னு இருக்குது. பகுதியை பின்னத்தில் இருக்கும்போது கூட்டினாலும் கழிச்சாலும் பகுதி வந்து ஒன்று போல் இருக்கணும். அப்படி இல்லாட்டி பகுதியை ஒன்று போல் மாற்றணும். அதனால தான் 2க்கும் 12க்கும் மீச்சமாக எடுக்கும். 2,12ன்னு போடுவோம். 2ஆல் போட்டோம்னா 1 2 6 12. இப்போ 2ஐயும் 6ஐயும் பெருக்குனா 12 தான் மீச்சமாக. 1/2 போட்டுருவோம். அடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்க்கணும். கீழே மீச்சமாக என்ன வருதோ அதை கீழே போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இது 1/2ன்னு இருக்குது. 2 12 மாற்றோம்னா 6ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 6ஆல் பெருக்கும். இப்போ 6 ப்ளஸ் 2வது இதில் கீழே 12 இருக்கிறனால இந்த 7 அப்படியே போட்டுருவோம். இப்போ இதை கூட்டினா 6 7 கூட்டினா 13/12ன்னு வரும். 1/2 × 13/12. இப்போ இதை பெருக்குனா 1 13 13, 2 12 24. அதாவது இந்த 1/2க்கும் 2/3க்கும் இடையில இருக்கிற ஏதாவது 2 விகிதமுறு எண் தான் கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சாச்சு. 7/12, 13/24. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு பாருங்கள். ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. P/Q <R/S. அதாவது கொடுத்துருக்க 2 எண்ணில் 2வது இது வந்து 1வது எண்ணை விட பெருசாக இருந்தால் இந்த மெத்தடில் இருந்தால் நம்ம இந்த ஃபார்முலாவில் போடலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு கொடுத்த எண் என்னது 1/2, 2/3. இப்படி இருந்தால் நம்ம எது பெருசு சிறுசுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் மீச்சமாக எடுப்போம். 2க்கும் 3க்கும் மீச்சமாக எடுத்தால் 6. இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து கீழே 2 இருக்குது. 6ஆம் மாற்றினா 3ஆல் பெருக்கும்போது மேலே 3ஆல் பெருக்கும். அப்போ நமக்கு 3/6ன்னு கிடைக்கும். 2/3. இந்த 3 6ஆம் மாற்றினா 2ஆல் பெருக்கும். அப்போ மேலே 2ஆல் பெருக்கும். அப்போ நமக்கு 4/6ன்னு கிடைக்கும். அதாவது 3/6, 4/6. இதில் எது பெருசு? நமக்கு 4/6 தான் பெருசு. அப்போ இந்த மெத்தடில் இருக்கா எண்ணை விட 2வது எண்ணு தான் பெருசாக இருக்குது. அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். P/Q P + R / Q + S R/S. இந்த ஃபார்முலாவில் போடலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இந்த 2 எண்ணுக்கு இடையில சராசரி கண்டுபிடிச்சோம்னா அது வந்து இந்த P/Qவை விட பெருசாக இருக்கும். இந்த R/Sஐ விட கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த ஃபார்முலா. ஏன்னா நம்ம 2க்கும் இடையில கண்டுபிடிக்கும் போது இந்த 2க்கும் இடப்பட்டு தான் இருக்கும். அப்போ இதை விட பெருசாக இருக்கும், இதை விட கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த ஃபார்முலாவில் போட சொல்லியிருக்காங்க. 1/2, 2/3. இது P, இது Q, இது வந்து R, இது வந்து S. 1/2 சிம்பிள் லெஸ்ஸர் தான். ஏன்னா இதுதான் பெருசாக இருக்கும், அடுத்தது தான் பெருசாக இருக்கும். அடுத்து பாருங்கள், P + Rங்கும்போது P என்னது 1 + Rங்கிறது 2 / Q + Sனா Q 2 + S வந்து 3 லெஸ்ஸர் தென். ஏன்னா 2/3 தான் பெருசாக இருக்கும். 2/3. அடுத்து இதை கூட்டினோம்னா 1/2 லெஸ்ஸர் தென் 3/5 லெஸ்ஸர் தென் 2/3. அடுத்தும் இந்த இதுக்கு கண்டுபிடிக்கலாம். இந்த 1/2 அப்படியே போட்டுருவோம். இந்த 3/5 எடுத்தோம்னா நமக்கு 1 + 3 / 2 + 5 லெஸ்ஸர் தென் இந்த 3/5 எழுதுவோம். அடுத்து லெஸ்ஸர் தென் 3 + 2, அடுத்து 5 + 3 லெஸ்ஸர் தென் 2/3. ஃபஸ்ட்டு இந்த 2 இதுக்கு 1 கண்டுபிடிப்போம். அடுத்து இந்த 2ஐ எடுத்து கண்டுபிடிப்போம். அப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 1/2 லெஸ்ஸர் தென் 4/7 லெஸ்ஸர் தென் 3/5 லெஸ்ஸர் தென் 5/8 லெஸ்ஸர் தென் 2/3ன்னு வரும். இது ஒரு மெத்தட். அடுத்து 3வது மெத்தட் பாருங்கள். 1/2 வந்து நம்ம வகுத்தோம்னா 1 2 2 1 போகாது. இப்போ புள்ளி வச்சோம்னா அங்கே 0 சேர்ப்போம் 5. இப்போ 0.5ன்னு வரும். அடுத்து 2/3 அடித்தோம்னா 1 3 3 இங்கே அடிக்க முடியாது, 2 தான் இருக்குது. அப்போ புள்ளி வச்சோம்னா 0. 6 3 18. திரும்ப 2 மிச்சம் வரும். புள்ளி இருக்கனால 0 சேர்த்துக்கலாம் 6. அப்போ 0.66ன்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த 2த்துக்கு இடப்பட்டுனா 0.51, 0.52, 0.53ன்னு போய்கிட்டே இருக்கும். நம்ம எந்த நம்பர்னாலும் எழுதிக்கலாம். இது ஏற்கனவே பார்த்ததான். எதுக்கும் இருக்க 8th ஸ்டாண்டர்டில் விகிதமுறு எண்கள் பார்த்துக்கோங்க.
இந்த 3 மெத்தடு. அடுத்து இன்னொரு மெத்தடு பாருங்கள். வேறு ஒரு நம்பர் 4/9, 3/5ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு இடப்பட்டு கண்டுபிடிக்கணும்னா நம்ம மீச்சிமா எடுத்துக்கலாம். 9க்கும் 5க்கும் மீச்சிமா எடுத்தால் 45. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், கீழே 9 இருக்குது. இதை 45 மாற்றோன்னா 5ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 5ஆல் பெருக்கும். 5 20/45, 3/5. 5 கீழே இருக்குது. 45 மாற்றோன்னா 9ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 9ஆல் பெருக்கும். 9 27/45. இப்போ இதுக்கு இடையில எடுக்கணும்னா 21/45, 22/45, 26/45 வரைக்கும் எழுதலாம். வீதமுறு எண் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எந்த மெத்தட்லனாலும் செஞ்சுக்கலாம். நமக்கு எது வசதியோ அதுபடி செய்யலாம். ஆனால் என்னன்னு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். நமக்கு வீதமுறு எண்ணா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்து வீதமுறா எண்கள்னா என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பாருங்கள், பயிற்சி 2.1. 11/3 மிகச்சரியாக காட்டும் அம்புக்குறி என்னன்னு கேட்டிருக்காங்க. கோடு வரைஞ்சிருக்காங்க. 0லேருந்து இந்த சைடு இடது சைடு -5 முடிய போகுது. அதில் -3க்கும் -4க்கும் இடையில ஏயை குறிச்சிருக்காங்க. அடுத்து பிங்கிறது 2க்கும் 3க்கும் இடையில குறிச்சிருக்காங்க. அடுத்து சிங்கிறது 3க்கும் 4க்கும் இடையில இருக்கிறது 3.5. அந்த 3க்கும் 3.5க்கும் இடையில சி குறிச்சிருக்காங்க. டி 3.5க்கு அடுத்து குறிச்சிருக்காங்க. இப்போ நம்ம எந்த இடத்துல வரும்னு பார்க்கணும்னா 11/3ன்னு போடுவோமா. 1 3 3, 3 9, மிச்சம் 2 புள்ளி வச்சதுனால 0 சேர்ப்போம். 6 6ன்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ 3.5க்கு அடுத்து வர்றது தான் சரியானது. இப்போ ஆப்ஷன் டி சரியானது. அடுத்து பாருங்கள், -7/11 மற்றும் 2/11 என்ற எண்களுக்கிடையே எவையேனும் 3 விகிதமுறு எண்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன எழுதலாம், -7க்கு அடுத்து -6/11. அதிலிருந்து இந்த 2/11க்கு முன்னாடி 1/11 முடிய நம்ம என்ன நம்பர்னாலும் எழுதிக்கலாம். அடுத்து 3வது சம் பாருங்கள். பின்வரும் எண் இணைகளுக்கு இடையே எவையேனும் 5 விகிதமுறு எண்களை காண்க. 1/4 மற்றும் 1/5. இப்போ நம்ம ஒன்றில் கீழே 4 இருக்குது, இன்னொன்றில் 5 இருக்குது. அப்போ மீச்சியமாக எடுத்தோம்னா 4க்கும் 5க்கும் மீச்சியமாக எடுத்தால் 20ன்னு வரும். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், 4 20ஆக மாற்றோன்னா 5ஆல் பெருக்கும். அப்போ மேலேயும் 5ஆல் பெருக்கும். 5/20ன்னு வரும். அடுத்து ரெண்டாவது கீழே 5 இருக்குது, 20ஆக மாற்றோன்னா 4ஆல் பெருக்கும். மேலேயும் 4ஆல் பெருக்கும். அப்போ 4/20ன்னு வரும். கீழே ரெண்டுமே 20 20ன்னு வந்துருச்சு. ஏதாவது 5 கேட்டிருக்காங்க. இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போங்கும்போது நம்ம திரும்ப 2ஆல் பெருக்கணும்னா 2ஆல் பெருக்கும்போது கீழேயும் மேலேயும் தான் பெருக்கணும். அப்போ தான் அதோட மதிப்பு மாறாது. இப்போ 2 10/40, 4 2 8/40. இப்போ பாருங்கள், 1 தான் இடையில வருது. திரும்ப நம்ம 5ஆல் பெருக்கிக்கலாம். ஏன்னா விகிதமுறு எண்கள் நம்ம எப்படினாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். எந்த மெத்தட்னாலும் போட்டு செஞ்சுக்கலாம். அப்போது 10 5ஆல் பெருக்குனா 50, 40 5ஆல் பெருக்குனா 200, 8ஐயும் 5ஆல் பெருக்குனா 40, 40 5ஆல் பெருக்குனா 200. ஏன்னா நமக்கு பகுதி ஒன்று போல் இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது 40க்கும் 50க்கும் இடையிலனா 41/200, 42/200, 49/200 வரைக்கும் எழுதலாம். ஏன்னா 50/200க்குள்ள இந்த ரெண்டுக்கு இடப்பட்டு என்னன்னாலும் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், 0.1 மற்றும் 0.11. இது எப்படி எழுதலாம்? 0.101, 0.102, 0.109 இப்படியும் எழுதலாம். இந்த 0.1 நம்ம எப்படி எழுதலாம்? 1/10ன்னு எழுதலாம். ஏன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கனால 1/10ன்னு எழுதலாம். இதோட மதிப்பு 0.1 தான் வரும். அடுத்து 0.11 நம்ம 11/100ன்னு எழுதலாம். ஏன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. இப்போ அதுக்கடுத்து இதுக்கு மீச்சியமாக எடுத்து நம்ம எத்தனை நம்பர்னாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து பாருங்கள், -1, -2. இப்போ -1 இன்ட்டு ஃபஸ்ட்டு இதை 10ஆல்
பெருக்கணும்னா அதாவது இந்த மதிப்பு மாறக்கூடாது. அப்போ 10ஆல் பெருக்கணும்னா மேலேயும் கீழேயும் 10ஆல் பெருக்கணும். இப்போ -1 இன்ட்டு 10/10னா நமக்கு என்ன கிடைக்கும்? -10/10ன்னு கிடைக்கும். 10 10 கேன்சல் ஆகிட்டுனா -1ன்னு வரும். எதுனாலும் ஒரு நம்பரை எடுத்தால் எதால் பெருக்கிறோமோ அதை பகுதியும் தொகுதியும் பெருக்கினா மட்டும்தான் அந்த எண்ணோட மதிப்பு மாறாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. -1 இன்ட்டு 10/10 இங்கே 10ஆல் பெருக்கிறதுனால -2 இன்ட்டு 10/10ன்னு பெருக்கிறோம். இப்போ நமக்கு வர்றது -10/10 -20/10ன்னு வரும். அப்போ இதுக்கு இடப்பட்ட நம்பர் எழுதிக்கலாம்.